கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு தம்முடைய 2வது நிருபத்தில் எழுதுகின்ற காரியத்தில் ஒரு நல்ல ஒரு குணத்தை குறித்து சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால், நம்மை மேன்மை பாராட்டாமல் இருக்க வேண்டும். த மேன்மை போஸ்டிங் அவர் செல்ஃப். பவுல் மேன்மை பாராட்டுறதுக்கு எவ்வளோ காரியம் இருக்கிறது. அவர் தன்னை குறித்து அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறார். நான் இப்படிப்பட்டவனாக இருந்தேன், நான் பெரிய படிப்பு படித்திருக்கேன், பரிசேயன், நல்ல ஒரு பெரிய நிலையில் இருந்திருக்கிறேன், யூத மார்க்கத்தில் பெரிய தலைவனாக இருந்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அந்த நாளிலிருந்து மேன்மை பாராட்டுகள் எல்லாம் குறைந்து போனதாய் காணப்படுகிறது. மேன்மை பாராட்டுதல் நல்லதல்ல என்று சொல்லுகிறார். எவனும் எதை குறித்தாவது மேன்மை பாராட்ட வேண்டும் சொன்னால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் அந்த முழு அதிகாரத்திலையும் மேன்மை பாராட்டுகிற காரியத்தை தான் அதிகமாக தெளிவாக சொல்கிறது. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை 2-3 வசனங்களை படிக்க விரும்புகிறேன். நாங்கள் 13வது வசனம், நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல், நாங்கள் மேன்மை பாராட்டுகலாம், ஆனால் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்துட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு பகிர்ந்து அளவின்படி, அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்கிறாரு. நம்ம குறித்து மேன்மையாக சொல்ல வேண்டியது அவசியம்தான். நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன், நல்ல காரியங்கள்லாம் இருக்கிறது என்று ஒவ்வொரு அளவுக்கு. ஆனால் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் அதில் ஒரு நல்ல காரியம் இல்லை. நம்ம மேன்மை அழிவுக்கு முன்பாக நாம் கீழே விழுந்து விடாதபடிக்கு மேன்மை பாராட்டுதல் கூடாது. அழிவுக்கு முன்னானது மேன்மை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வசனங்களை பார்க்கின்ற வேளையில் மிக அழகாக தெளிவாக சொல்கிறார். 16வது வருஷத்தில், ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும்போது மற்றவர்களுடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவர்களை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று நம்பிக்கையாக இருக்கிறோம். அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். சங்கீதங்களில் கூட பார்க்குறோம், நான் எதை குறித்து மேன்மை, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை நாங்களே என்றால் கர்த்தரையே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. இன்றைக்கி நம்ம வாழ்கிற ஆண்டவருடைய சுத்த கிருபை, அவர் போட்டு தானே பிச்சை, இதில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஜீவனே அவருக்கு நமக்கு கொடுத்ததான இலவசமான ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னாலே அது அவருடைய தயவு. அவர் கொடுத்ததான சுவாசத்தையும் மூச்சையும் தான் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு எந்த இடமும் இல்லை. நான் ஒரு பெரிய ஆள், நான் பெரிய ஊழியத்தை செய்கிறேன் எனக்கு என்று நம்ம மாறுதட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அநேகர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த தேன்துளியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னுடைய அருமையான ஆண்டவரே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையில் மேன்மை பாராட்டாமல் தேவன் கொடுத்த கிருபையின்படியாக தாழ்மையோடு இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எவன் ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறானோ அவரை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டுறதுபடி கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவையை குறித்தே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதுல மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையட்டும்.